சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மார்ச் மாதம் 9ஆம் தேதி. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். சங்கீதத்தின் புஸ்தகம் 118 சங்கீதம் 8 மற்றும் 9 வசனங்கள். இப்போது தேவன் தாவீதுக்கு கொடுத்த 2வது கல்லை பற்றி நாம் பார்க்கின்றோம். கேகிலாவின் ஜனங்கள் பெலிஸ்திரால் ஒடுக்கப்பட்டனர். சவுல் ராஜா அவர்களுக்கு உதவ முடியவில்லை. ஆனால் தாவீது சென்று அவர்களை விடுவித்தான். அப்போது தாவீது கேகிலாவின் ஜனங்களுக்கு செய்த பெரும் உதவியின் காரணமாக அவர்கள் அவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள் என்றும், சவுலின் கையிலிருந்து தன்னை பாதுகாக்க தங்கள் உயிரையும் பணயம் வைப்பார்கள் என்றும் தாவீது நினைத்திருக்க வேண்டும். இருப்பினும் அவன் தேவனிடம், கேகிலாவின் பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு, கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். 1 சாமுவேல் புஸ்தகம் 23வது அதிகாரம் 12வது வசனம். இந்த வெளிப்பாடு தாவீதுக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் இதன் மூலம் அவன் எந்த ஒரு மனிதனையும் நம்பக்கூடாது என்ற பாடத்தை கற்றுக்கொண்டான். இந்த பாடத்தை கற்பிக்க தேவன் தாவீதை கேகிலாவுக்கு அழைத்து வந்தார். நீங்கள் நேசித்த மற்றும் உதவிய மிக நெருங்கிய நண்பர் உங்களை விட்டுவிட ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் வரும். நீங்கள் மிகவும் நேசித்தவர் எப்படி உங்களுக்கு எதிரியாக முடியும் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆச்சரியப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் விசுவாசத்தை முழுமையாக ஜீவனுள்ள தேவன் மீது மட்டுமே வைக்க வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு கற்பிக்கிறார். மேலும் அவர் உங்களுக்கு உண்மையுள்ளவராகவும் இருப்பார். கேகிலா என்ற சொல்லுக்கு கோட்டை அல்லது தூண் என்று பொருள். தேவன் தாவீதிடம் எந்த மனித ஆதாரத்தையும் தனது கோட்டையாக அல்லது தூணாக கருதக்கூடாது என்று, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 2வது வசனம். நீங்கள் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்த விரும்பினால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனை மட்டுமே நம்ப வேண்டும். பலரின் கண்கள் தங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மீது இருக்கும். சிலர் அமெரிக்காவின் உதவியை நோக்குகிறார்கள். இது எவ்வளவு சோகம்! இந்த காரணத்திற்காக அவர்களின் ஆவிக்குரிய ஜீவன் மலடாகவே இருக்கிறது. தேவன் தாவீது கொடுத்த 2வது கல், அவன் ஒருபோதும் மனிதன் மீது நம்பிக்கை வைக்காமல் தேவனை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் என்ற பாடத்தை நாம் பார்க்கின்றோம்.